Good morning, students. 10th Science acoustic lesson. Today we are going to learn the topics are applications, reflection, learn that application for reflecting sound. The area of the auditorium is curved. The echo application already we learned. Same thing, reflection. So this is used to the auditorium, improve the quality of the sound effect. Okay, yeah. When we fix the board to place such the speaker is the focus of the convex surface. நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு முன்னாடி என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த ஒரு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த டாபிக் இஸ் சவுண்ட் போர்டு. சவுண்ட் போர்ட் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற இந்த யூசேஜ். ஸோ சவுண்ட் போர்ட் மீன்ஸ் வி ஃபிக்ஸ் ஒன் cardboard in the near the speaker. Okay, yeah. So the sound of the speaker is reflected towards the audience, improving the quality of sound. So when we fix that cardboard in that area, the sound effect is increased. So each and every speaker sound is not good. So ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப லோவா இருக்கும், ஹையா இருக்கும். ஸோ when we want to improve the ஸ்பீக்கர் சவுண்ட், அவங்க பேசுறவங்களுடைய சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த கார்ட்போர்டு அந்த இடத்துல என்ன பண்றோம், ஸ்பீக்கருக்கு பக்கத்துல நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் எஃபெக்ட் வி ஹியர் த சவுண்ட் இன் குட் குவாலிட்டி. நல்ல ஒரு சவுண்டான ஒரு பொசிஷன்ல நம்ம அதை கேட்போம். Second thing, ear trumpet. So nowadays so many peoples are using the ear trumpet. So in this usage, ear trumpet is a hearing aid which is useful by people who have the difficult in hearing. So காது கேட்காதவங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் the ear trumpetங்கிறது. in this shape ear trumpet. So this is the right picture for this. Okay, so the sound from the sources fall into the wide and the end reflected by the walls in narrow part of the size. One is in wide, another one is in narrow space. The sound is first entering into the wide space and after it will pass into that narrow space. First காது எப்படி இருக்கும், அவங்களுடைய மிஷின் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்துல நமக்கு அதனுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், உள்ள சின்னதா இருக்கும். நம்ம அந்த மாதிரி காதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பேசக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட் இந்த இடத்துல பட்டு என்ன ஆகும், உள்ள போகும்போது நமக்கு கிளியரா கேட்கும். ஸோ தட் த டிஃபிகல்ட் பீப்புள்ஸ் ஆர் ஹியர் த சவுண்ட் இன் கிளியர் மேனர். நல்லா அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இயர் ட்ரம்பட் மிஷினுடைய நமக்கு வந்து டிவைஸ், இதனுடைய ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ தி எனேபிள்ஸ் த பர்சன் டு ஹியர் த சவுண்ட். ஸோ இதனால நம்ம என்ன ஆகும், அந்த காது கேட்காதவங்கெல்லாம் இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் மெகாஃபோன் இஸ் த ஸ்பீக்கர், நத்திங். ஓகே, மெகாஃபோன் இஸ் த horn-shaped device used to address the sound gathering people. So in this device, single people, one man only hear the sound from this device with the help of the device. So இந்த டிவைஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு மனிதருக்காக நம்ம உருவாக்கி என்ன பண்றோம், நம்மளுக்கு எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொன்னா நான் அந்த இயர் ட்ரம்பட் யூஸ் பண்ணுவேன். பட் இன் தட் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லும் போது என்ன ஆகும், ஸ்டேஜ்ல இருந்து பேசுறவங்களுடைய வாய்ஸ் அங்க இருக்கக்கூடிய கேதரா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேட்கணும் அப்படிங்கும் போது in that area we want to fix the speaker. Okay, so here
இந்த போர்ஷன், இந்த டிவைஸ் வந்து ஆப்போசிட் ஆஃப் ட்ரம்பெட். சவுண்ட் இங்க பட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த வைடா இருக்கிற பிளேஸ்க்கு வரும். ஸோ மைக்ல இருந்து வரக்கூடிய வாய்ஸ், ஒயர் கனெக்ஷன் இங்க தான் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இருந்து தான் மைக்குக்கு வந்திருக்கும். ஸோ மைக்ல இந்த ஒயர் வந்து என்ன ஆயிருக்கும், நேரோ பிளேஸ்ல கனெக்ட் ஆகி அண்ட் தென் சவுண்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் டு தட் வைட் ஏரியா. அப்ப நம்மளால வாய்ஸ் என்ன பண்ண முடியும், ரொம்ப கிளியரா நம்மளால கேட்க முடியும். and a person speak at the narrow end, the sound is speech concentrated by the multiple reflection from the walls of the tube. so இங்க இருந்து வரும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த எதிரொலிப்பு ரொம்ப அதிகமாகி சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுமே கிளியரா அவருடைய ஸ்பீக்கை கேட்க முடியும். His voice can be heard loudly over a long டிஸ்டன்ஸ். ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பர்சனுக்குமே என்ன ஆகும், ரொம்ப கிளியரா அவருடைய வாய்ஸ் ஆகப்பட்டது கேட்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் டாப்லர் எஃபெக்ட். ஸோ டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டை நமக்கு கிளியரா நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ த விசில் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெயின் appears to increase in pitch as it approaches the stationary listener and appears the decrease the train moves away from the listener. so இப்போ நம்ம இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது என்ன கான்செப்டுக்காக நம்ம இதை வந்து லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம், எஸ் இஸ் த சோர்ஸ், எல் இஸ் அ லிசனர். ஓகே, கேட்பவருக்கும் நமக்கு ஒலி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸ் சோர்ஸ், அது கிரியேட்டர், அது மூலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இரண்டு இடங்களுக்கும் நமக்கு என்ன ஆகும், அந்த ஒலியாகப்பட்டது நமக்கு எப்படி அது வந்து ஃபுல்லா அது மாறுது, அந்த ஒலியினுடைய அளவு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், whistle of the fast moving train appears increase the pitch as it appears the stationary listener. அந்த நம்ம லிசனர் வந்து மூவ் ஆகாம ஒரே பிளேஸ்ல இருக்கும் போது, நம்ம லிசனர் பக்கத்துல போகும்போது அந்த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் இஸ் இன்க்ரீசஸ். we move away from the listener means the sound is decreases. okay, so இந்த சோர்ஸினுடைய வேரியேஷன் நமக்கு மாறுபடும், அந்த ஒலியினுடைய அதிர்வெண் என்பது நமக்கு மாறுபடும். லிசனர் கிட்ட போகும்போது நமக்கு அந்த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும், லிசனரை விட்டு நம்ம நகரும் போது அந்த சவுண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ இந்த ஒரு கான்செப்ட் அப்ப நமக்கு எதுனது, நம்ம ஒலியில இருக்கக்கூடிய அதிர்வெண்ணுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஒலி சோர்ஸ் அந்த மூலத்தினுடைய அதிர்வெண்ணுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்றோம், அதனுடைய யூசேஜ். ஸோ இன்னைக்கு டுடே we are learning the concept. First thing is application, reflection of the sound. One is sound board, another one is ear trumpet, and third one is megaphone. So Doppler effect means the whistle of the sound moving train appears to increase the pitch and approaches the stationary listener and appears the decrease. The train moves away from the listener. Okay, yeah, this is the main concept. So we the frequency of the sound received by the listener in different from the original frequency produce the source. okay, so இந்த ரெண்டுக்கும் நமக்கு உண்டான என்னென்ன ஒரு மாறுபாடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த டாப்லர் எஃபெக்ட். ஸோ டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கறதுனால நமக்கு என்னென்னலாம் நமக்கு வந்து இதனுடைய எதனால இந்த எஃபெக்ட் நமக்கு வருதுன்னா, இந்த 4 கான்செப்ட் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத அந்த 8 கான்செப்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ அந்த 8 கான்செப்ட் based on this 4 point. First one is the listener moves towards away from the stationary move, the frequency of sound received by the listener. First thing, so the listener moves towards or away from the stationary நியர். அப்ப நம்ம வந்து என்ன சொல்றோம், ஒன்னா லிசனர் வந்து என்ன ஆவாங்க, சோர்ஸுக்கு பக்கத்துல வருவாங்க அல்லது விலகி செல்வாங்க. திஸ் இஸ் 2 கான்செப்ட். செகண்ட் திங், the source moves towards away from the stationer, ஆப்போசிட். அப்ப சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கி மூவ் ஆகும், ஆர்
otherwise next thing away from, ரெண்டு பேருமே ஆப்போசிட்டா, லிசனர் சோர்ஸை நோக்கி போவாரு அல்லது விலகி போவாரு. செகண்ட் ஒன் சோர்ஸ் லிசனரை நோக்கி போகும் அல்லது விலகி போகும். இது ரெண்டு கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் அவே ஃப்ரம் த அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆவாங்க, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வருவாங்க, ஆப்போசிட்டா போவாங்க. These two. So 6 concept. Medium moves when both source and listener are at the rest position. Either source in rest means ennaagum, listener ennaagum source nokki varum and then move agum, and then source at the rest condition, listener at the rest condition. So in the rendu concept. So in these 8 concept we are going to learn that apparent frequency due to the Doppler effect. இந்த 8 கான்செப்டை வச்சுதான் நம்ம அந்த இது எப்படி எல்லாம் மூவ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, so see here, one is listener and then is source. Okay, yeah. So listener என்ன ஆகும், நமக்கு வந்து சோர்ஸை நோக்கி மூவ் ஆகும். அடுத்தது நமக்கு வந்து சோர்ஸ் லிசனரை நோக்கி மூவ் ஆகிற மாதிரி ரெண்டு கான்செப்ட். சேம் ஆப்செட், சோர்ஸ் வந்து லிசனரை நோக்கியும் லிசனர்ங்கிற மாதிரி ரெண்டு பேருமே விலகி செல்ற மாதிரி ஒருத்தர். அட் தென் லாஸ்ட் கண்டிஷன் ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்க மாதிரி. எஸ் மீன்ஸ் சோர்ஸ், லிசனர் மீன்ஸ் எல். ஓகே, so listener moving with velocity. Velocity is denoted the letter V. So Vs and Vl. In this case, listener moving towards each other. So first case இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணிருக்கோம். The distance between increases the apparent frequency more than the actual source of frequency. Okay, so இந்த distance எதுக்கு நடுவுல நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அந்த apparent frequencyக்கு பக்கத்துல நமக்கு டிக்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும், நமக்கு ஆக்சுவல் frequency வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக மாறுபடும் அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம வந்து இப்ப இந்த கான்செப்ட் இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்றோம். சோ சோர்ஸுக்கும் லிசனருக்கும் முறையே நம்ம என்ன பண்ணணும், அதுதான் VSVL அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். VSVL அப்படிங்கும் போது லிசனர் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். நமக்கு வந்து இந்த லிசனரும் சோர்ஸும் என்ன ஆவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அவங்களுடைய சவுண்ட் எப்படி ஆகும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனுடைய வெலாசிட்டி, அந்த அதிர்வெண் என்பது ரொம்ப திசைவேகம் அதிகரிச்சு நமக்கு கேட்கும். இப்ப ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட என்ன ஆகும், உண்மையான ரியலா இருக்கக்கூடிய அந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சியை விட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேயா, சோ திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுவோம், let n and n dash be the frequency of the sound produced by the source and sound observed by the listener. So apparent frequency n சொல்லும்போது n dash V plus VL divided V minus VS within the bracket and n. சோ இதுதான் என்ன சொல்றது, நமக்கு பேசிக் ஃபார்முலா சொல்லுவோம். சோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 8 கான்செப்டுக்கு உண்டான அந்த எல்லா டாபிக்ஸையும் நம்ம லிசன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கீ அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, ஒரு மெயின் கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது எப்படி ஃபுல்லா நம்மளால மெமரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் திங் என்னது, எப்படி இருக்கும், நம்ம அதனுடைய எங்க அதனுடைய பொசிஷன் இருக்கும், பொசிஷன் ஆஃப் சோர்ஸ் அண்ட் லிசனர் ரெண்டு பேருமே எந்த இடத்துல இருப்பாங்க. நெக்ஸ்ட் மூவிங், எப்படி மூவ் ஆவாங்க அப்படிங்கிறது. செகண்ட் திங், அதற்குண்டான ஃபார்முலாஸ். கம்பல்சரி வி வில் எக்ஸ்பெக்ட் 1 or 2 சம் அல்லது இதனுடைய கான்செப்ட் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிச்சயமாக இந்த லெசன்ல இருந்து ஒரு கணக்கும் வரும். அண்ட் தென் இதனுடைய கான்செப்ட் எங்க என்ன இருக்கும், இந்த ஒரு
ஏதாவது ஒரு நமக்கு வந்து இந்த ஃபார்முலா கேட்கலாம் அல்லது இதனுடைய பொசிஷன் கேட்கலாம். எப்படி வேணா கேப் விட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 இத 3 மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மெமரைஸ் பண்ணிக்கோ. ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் இந்த இடத்துல எப்படி மூவிங் பொசிஷன்ல பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே என்ன சொல்லுவாங்க, கேஸ் 1 நம்ம வந்து மாத்தி வைங்க, கேஸ் 2ல எப்படி இருக்கோ அதுல எது வந்து 0 ஆகும், கேஸ் 1 கேஸ் 2 மேக்சிமம் இதே தான். உங்களுக்கு வந்து இதுல கேஸ் 3 பேஸ் பண்ணி இருக்கும், கேஸ் 1 பேஸ் பண்ணி, கேஸ் 2 எல்லாமே கேஸ் 1 கேஸ் 2 தான் மேக்சிமம். சோ ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாஸ் மட்டும் நீ கரெக்டா ஞாபகம் வச்சுட்டேன்னு சொன்னா எது ரெஸ்ட். சோ இன் திஸ் கேஸ் 1 vs is equal to 0. கேஸ் 1ல vs 0 அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த vs மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு v plus vl divided by v அப்படின்னு போட்டுட்டா நமக்கு அதுக்கு உண்டான ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். ஓகே, சோ நமக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டுமே கொடுத்துடுவாங்க, பொசிஷன் எங்கன்னு கொடுத்துடுவாங்க, மூவிங் கண்டிஷன் என்னன்னு நமக்கு சொல்லிடுவாங்க. சோ நமக்கு வந்து லிசனர் வந்து ரெஸ்ட்ல இருக்காரா, சோர்ஸ் ரெஸ்ட்ல இருக்கா, எந்த டைரக்ஷன்ல மூவிங், இது எல்லாமே நமக்கு ஆக்சுவலா சம்முல நமக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கிற பட்சத்துல நமக்கு என்ன தெரியணும், டெஃபினட்டா ஃபார்முலா மட்டும்தான் தெரியணும். ஃபார்முலா மட்டும்தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கும் போது we want to memorize these 3 formulas. One is n dash, நம்ம பேஸா இப்ப பார்த்தோம் இல்லையா, அதேதான் n dash equal to v plus vl divided v minus vs into n. சோ இதேதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பார்க்கும்போது இந்த சைன் மட்டும் மாறி இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் மேல இருக்கும், கீழே பிளஸ் இருக்கும். தேர்ட் கான்செப்ட் பார்க்கும்போது ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். இஸ் தட் ஈஸி ஆர் நாட்? வெரி வெரி ஈஸி. ஸோ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம மெமரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, இந்த ரெண்டாவது ஃபார்முலான்னு சொன்னா சைன் மாறி இருக்கும், மூணாவது ஃபார்முலானா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து இந்த பொசிஷனை பார்த்துட்டு அதனுடைய மூவிங் கண்டிஷன் நம்ம பார்க்கலாம். both source and listener move. ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, மூவ் பண்றாங்க. they move towards each other. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வராங்க. distance between the source and listener decreases. Apparent frequency is more than actual frequency. So ஒருத்தர் என்ன பண்றாங்க, case 1 ஃபர்ஸ்ட் திங் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் நகர்றாங்க, அதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் எப்படி இருக்காங்க, நெருங்கி வராங்க, டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் இஸ் டிக்ரீசஸ். சோ இருவருக்கும் இடையே உள்ள இடைவெளி குறையும். சோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் தேன் ஆக்சுவல். சோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், நமக்கு ரொம்ப ரியலை விட அதிகமாக இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் எஸ் அண்ட் எல் எப்படினது, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, மூவ் ஆகி டுவர்ட்ஸ், ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி வராங்க. ஓகே, சோ தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஃபர்ஸ்ட் மூவிங் கண்டிஷன்ல இருக்காங்க, ரெண்டாவது ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கி வராங்க. இது ரெண்டுமே என்னது, பொசிஷன்ல இருக்கிறது. சோ இதுல இருக்கக்கூடிய அந்த நமக்கு என்ன மாதிரியான டிஸ்டன்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஆக்சுவல் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் லிசனர் இஸ் டிக்ரீசஸ். ஒருத்தர் மூவ் பண்ணி வரும்போது ஆப்போசிட் ரோட்ல இந்த இடத்துல ஒரு பஸ் வருது, இப்ப அது ஒரு 4 வழி ரோடு அப்படிங்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஒரு பஸ், இங்க ஒரு ட்ரக். சோ ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, இங்க இருந்து வரவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க, ஆப்போசிட் சைட் ட்ரக் ஆல்சோ கம் ஃபாஸ்ட். ரெண்டு பேருமே இப்ப என்ன ஆகும், வேகமா வரும்போது the distance is decreases between these two vehicles. Same thing, source and listener distance is decreases. So distance decrease ஆகும்போது என்ன ஆகும், apparent frequency
is increased compared to actual frequency. Okay, so நமக்கு வந்து ரியலா இருக்கக்கூடிய அதிர்வெண்ணை விட உண்மை நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்வெண் என்பது உண்மையான அதிர்வெண்ணை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே, சோர்ஸ் அண்ட் லிசனர் அண்டர்ஸ்டாண்ட் பா. Shall we move? ரெண்டாவது போலாமா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் சோர்ஸும் லிசனரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, நோக்கி நகர்ந்து வரும்போது என்ன ஆகும், அவங்களுடைய டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அந்த டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு செகண்ட் திங் எல்லாத்துலயுமே நம்ம ஃப்ரீக்வன்சியை தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இஸ் apparent frequency increase ஆகுமா ஆக்சுவலை விட டிக்ரீஸ் ஆகுமா, அதுதான் செகண்ட் பாயிண்ட் இன் தட் நோட் பாயிண்ட்ல இதுதான் நம்ம நோட் பண்ணணும். அப்ப நோட் பாயிண்ட்ல apparent frequency is increased actual frequency compared to actual frequency நம்ம சொல்லிக்கலாம். so more than நம்ம ரியலா இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்வெண்ணை விட நமக்கு ரெண்டு பேரும் நெருங்கி வரும்போது என்ன ஆகும், சவுண்ட் அப்படிங்கறது நம்ம அதிர்வெண் அதிகமாக இருக்கும். so this is the first case. second thing, both source and then listener move. first thingல both source and listener move, ரெண்டு பேருமே மூவ் ஆறாங்க. ஓகே, சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ், they move away from each other. இருவருமே என்ன பண்றாங்க, ஒருத்தரை ஒருத்தர் விலகி செல்றாங்க. அதுல நெருங்கி வந்தாங்க இல்லையா, இதுல வரும்போது நமக்கு என்ன ஆகும், இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் விலகி செல்றாங்க. இந்த ரோட்ல அப்படிங்கும் போது in this 4-line road the opposite side vehicles are away from each other. ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றாங்க, இந்த சைட்ல இந்த வெஹிக்கிள் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம், இங்க இருந்து இங்க வந்து ட்ரக் இப்படி டேர்ன் ஆகி வராங்க. அப்ப என்ன ஆகும், ஆப்போசிட் சைட் வெஹிக்கிள்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் will be decreased. கண்டிப்பாக என்ன ஆகும், increased. ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய தூரம் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தர் என்ன பண்றாங்க, அவங்க விலகி செல்றாங்க, நெருங்கி வரல. ஓகேயா, this is the second case. both source and listener move, they move away from each other. distance between source and listener is increase. so நோட்ல நம்ம எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது, apparent frequency is less than the actual frequency. why? because the distance is increased. so இவங்களுடைய தூரம் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எதை நம்ம பேஸ் பண்ணி செகண்ட் பாயிண்ட் எழுதணும், ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி. so frequency எப்படி இருக்கும், apparent frequency is less than actual frequency. so நமக்கு ரியலா இருக்கக்கூடிய நமக்கு ஃப்ரீக்வன்சியை விட நமக்கு என்ன ஆகும், ரொம்ப அதிகமாகும். while the distance will be increased. so vs and vl become opposite to the case 1. அதனால தான் நமக்கு இந்த தேர்ட் பாயிண்டா என்ன எழுதணும், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எழுதணும். எந்த ஃபார்முலா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n dash equal to v plus vl v minus vs into n. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு உண்டானது. சோ செகண்ட் கேஸ் ஆப்போசிட், பிகாஸ் டுவர்ட்ஸ் அட்ராக்ட். ரெண்டுமே ஒருத்தர் நெருங்கி வரும்போது எப்படி இருக்கும், நமக்கு வந்து மேல பிளஸ் சைன்ல இருக்கும், கீழே இருக்கிறது வந்து மைனஸ் சைன். அண்ட் தென் ரெண்டு பேருமே சோர்ஸ் அண்ட் லிசனர் டிஸ்டன்ஸ் will be increased means opposite. ரெண்டுமே அந்த செகண்ட் கேஸ்னுடைய ஃபார்முலா v minus vl divided v plus vs. இதுதான் நமக்கு வந்து செகண்டா இருக்கக்கூடிய கேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நமக்கு சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஓகேயா, எந்த இடத்துல சோர்ஸ் ஆகப்பட்டது, போத் அண்ட் லிசனர் ரெண்டு பேருமே லிசனரும் சோர்ஸும் மூவ் ஆவாங்க. எப்படி டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆவாங்க, மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர். ரெண்டு பேருமே ஆப்போசிட், எதிரெதிர் திசையில. சோ சோர்ஸ் ஃபாலோஸ் த லிசனர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும், செகண்ட் திங் த மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர். செகண்ட் திங் போது இது ரெண்டு பேருமே ஒருத்தர் விலகி செல்வாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், frequency less than the actual frequency.
நமக்கு வந்து ரியலா இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை விட நமக்கு ஃப்ரீக்வன்சி இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னு கேட்டா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, v plus vl divided v minus vs. Opposite of this case means just you change the sign only. மேல என்ன வரும், மைனஸ் சைன், கீழே இருக்கிறது பிளஸ் சைன். ஓகே. இன் தேர்ட் கேஸ், both source and listener moving condition. Okay, the first thing, moving condition la irukanga. They move one behind the other. என்ன பண்றாங்க, நமக்கு வந்து third thing பார்க்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் ஃபாலோ, ஒருத்தர் பிஹைண்ட்னா என்னது, ஒருவரை அடுத்து ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப sources follow the listener. இப்போ லிசனரை நோக்கி சோர்ஸ் ஆகப்பட்டது மூவ் ஆகும். அதுதான் நமக்கு செகண்ட், நமக்கு வந்து தேர்ட் கேஸ்ல இருக்க செகண்ட் பாயிண்ட், சோர்ஸ் ஃபாலோ த லிசனர். எப்படி மூவ் ஆங்க, ஒருத்தரை அடுத்து ஒருத்தர்னு சொல்லிட்டாங்க. தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட், சோர்ஸ் ஃபாலோ த லிசனர். ஓகேயா, சோர்ஸ் இஸ் ஃபாலோ த லிசனர்னா லிசனரை பார்த்து சோர்ஸ் ஆகப்பட்டது மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இன் திஸ் கேஸ் நோட் parallel, நம்ம என்ன எழுதணும், apparent frequency depends on the velocity of the source and the listener. so இப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த நமக்கு apparent frequency அப்படின்னு சொல்றது எதை பொறுத்து நமக்கு வரணும்னு கேட்டா லிசனரை பொறுத்து. because source is follow the listener இல்லையா, லிசனரை பொறுத்து தான் நமக்கு சோர்ஸ்னுடைய frequency மாறணும். so vs becomes opposite to that in case 2. அப்ப செகண்ட் ஒன் நம்ம என்ன எழுதணும், vs become opposite to the case 2. நம்ம வந்து நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு இந்த நோட் பாயிண்ட்லயுமே எந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எழுதணும். ஆப்போசிட் ஆஃப் கேஸ் 2 அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்போசிட் பொசிஷன் போது நம்ம என்ன பண்ணுவோம், v minus vl divided v minus vs. இதுதான் நமக்கு third case. n dash is equal to v minus vl, v minus divided v minus vs into n சொல்லலாம். so both source and listener are moving position. they move one behind the other. source follow the listener. so the frequencies depends the velocity of the source and the listener. ரெண்டு பேருமே நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்றோம். so vs becomes opposite to the frequency. okay, so this is third case. எப்படி மூவ் ஆகுது, எப்படி ஆப்போசிட்டா இருக்கணும், என்ன ஃபார்முலானா ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது. so then case 4, both source and listener move. so each and every point last except 2 point last இருக்கக்கூடிய 7 and 8ல தான் நம்ம ரெஸ்ட் கண்டிஷன் சொல்லுவோம். so in this case 4, both source and listener moving position. okay, source and listener they move one behind the other. சரியா, ஒருத்தரை தொடர்ந்து அடுத்தவங்க போறாங்க. சேம் திங், ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். ஒன்ன பேஸ் பண்ணி அடுத்தது அந்த 8 கான்செப்ட் 4 தான் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொன்றுக்குமே அதே மாதிரி ஆப்போசிட். அப்ப தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அதர். listener follows the source. source யார் ஃபாலோ பண்றாங்க, listener. so listener follow the source. that is the second thing. okay, in case 4, so apparent frequency depends on the velocity of the source and the listener. so fourth thing என்ன இருக்கு, நமக்கு apparent frequency அப்படிங்கிறது நம்ம எதை பொறுத்து அப்படின்னு சொல்லும் போது நமக்கு யாரை நோக்கி நம்ம போறாங்க, சோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய நமக்கு திசை வேகம் எதை பொறுத்து இருக்கு, அந்த சோர்ஸ் மட்டும் இல்லாம சோர்ஸ் as well as நமக்கு லிசனர் ரெண்டு பேரையுமே. அப்ப vs and vl, case 4, vs and vl become opposite to that in case 3. so case 3 நமக்கு என்ன பண்றோம், ரிவர்ஸா எழுதணும். so n dash is equal to v plus vl and then ரெண்டுமே v plus, ஏன்னா நமக்கு மைனஸ் சைன்ல இருந்தது தேர்ட் கேஸ். ஆப்போசிட் ஆஃப் தேர்ட் கேஸ் அப்படிங்கும்போது சைன் ரெண்டுமே என்ன ஆகும், நமக்கு அப்படியே ரிவர்ஸா இருக்கணும். ஓகே, சோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாஸ் மட்டும் தான் மெமரைஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு மெயின் இல்லையா, பேஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைன் மாத்தணும்.
தேர்ட் கேஸ் வரும்போது ரெண்டுமே என்ன ஆகும், ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுனால மைனஸ் சைன்ல இருக்கும். ஃபோர்த் கேஸும் நமக்கு வந்து லிசனரும் சோர்ஸும் மூவ் ஆவாங்க. They move one behind the other, listener follows the source. Apparent frequency depends on the velocity of source and the listener. ரெண்டு பேருமே டிபெண்ட் பண்ணி. So VSN will become opposite of 3. So அந்த சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். And case 5, source at the rest. இதுக்கப்புறம் தான் நமக்கு ரெஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணணும், சோர்ஸ் அப்படிங்கறத நமக்கு ரெஸ்ட் பொசிஷன்ல நம்ம இதை எடுத்துக்கலாம். யார் மூவ் ஆங்க, லிசனர் ஒன்லி மூவ். ஓகேயா, அப்ப யார் மட்டும் மூவ் ஆயிட்டு இருப்பாங்க, லிசனர் மட்டும் தான் மூவ் ஆயிருப்பாங்க. சோர்ஸ் இன் ரெஸ்ட் கண்டிஷன், லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் அப்படிங்கும்போது, சாரி, இது என்ன பண்றாங்க, லிசனர் சோர்ஸ் நோக்கி வராங்க அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் கண்டிஷன். ஓகே, லிசனர் மூவ்ஸ் டுவர்ட் தி சோர்ஸ். சோ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சோர்ஸ் அண்ட் லிசனர் இஸ் டிக்ரீசஸ். சோ இப்ப லிசனர் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ், இதை நோக்கி வராருங்கும் போது the distance is decreases. Apparent frequency is more than actual frequency. First conditionல பார்த்தோம் இல்லையா, apparent frequency is more than actual frequency. அப்போ நமக்கு frequency increase ஆகும். So Vs is equal to 0 in case 1. So case 1ல நம்ம என்ன எடுத்துக்கணும், Vs 0 எழுதி இந்த ஃபார்முலாவை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். in case 5 அப்ப n dash equal to V plus VL and then Vn. So Vs என்ன சொல்லியிருக்காங்க, 0 சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், Vs விட்டுட்டு மீதி மட்டும் எழுதணும். எதை 0ன்னு பார்த்துக்கோ, ஃபார்முலா 1 பாரு, அந்த Vs கேன்சல் பண்ணிட்டு மீதி மட்டும் எழுதணும். அதுதான் Vs. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மே. இப்ப வெறும் இந்த கான்செப்டுக்காக நம்ம ஃபார்முலா மெமரைஸ் பண்ண கூடாது. எந்த கேஸ்ல வேணா we will expect the sum from these 8 concept. So அந்த 8 cases ஃபார்முலா நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் நம்மளால சம்ம கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி சம்ல வந்துருச்சுன்னா நிச்சயமா அட்டன் பண்ணணும். டோன்ட் லூஸ் த சம், வெரி ஈஸி. செகண்ட் ஒன், சாரி, சிக்ஸ்த் கான்செப்ட். So source at rest, listener moves away from the source. Source in rest condition என்ன பண்ணாங்க, லிசனர் சோர்ஸை நோக்கி வந்தாங்க. இப்போ லிசனர் அவே ஃப்ரம் த சோர்ஸ், அவரை விட்டு நகர்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசஸ் பிட்வீன் தீஸ் டூ, லிசனர் அண்ட் சோர்ஸ். ஓகே, ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ். நமக்கு என்ன ஆகும், அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஃப்ரீக்வன்சி நமக்கு குறையும். In this case, Vs is equal to case 2. கேஸ் 2ல என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலால நம்ம Vs 0 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். சைன் மட்டும் மாறும், V minus VL divided V, சாரி. So n dash into n. So இதுதான் என்ன ஆகும், நமக்கு வந்து எதை எடுத்துக்கலாம், மைனஸ் சைன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த இடத்துல பிளஸ் சைன், 5th one கேஸ். 6th கேஸ்ல நமக்கு மைனஸ். 7th கேஸ், லிசனர் அட் ரெஸ்ட் கண்டிஷன். சோர்ஸ் ரெஸ்டா பார்த்தோம், இப்ப லிசனர் ரெஸ்டா பார்க்க போறோம். சோர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த லிசனர். சோர்ஸ் யாரை நோக்கி வராங்க, லிசனரை நோக்கி. டிஸ்டன்ஸ் இஸ் டிக்ரீசஸ். ரெண்டு பேரும் நெருங்கி வரும்போது என்ன ஆகும், டிஸ்டன்ஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்க்ரீசஸ் கம்பேர் டு த ரியல் ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், அதிகமாகும். கேஸ் 1ல இப்போ லிசனரை 0வா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல n dash is equal to V minus Vs. ஸோ என்ன ஆகும், நம்ம மேல இருக்கக்கூடிய VL நம்ம எடுத்துட்டு எழுதணும். அண்ட் தென் 8th கேஸ் என்ன ஆகும், நமக்கு வந்து சோர்ஸ் நமக்கு வந்து லிசனர் இன் ரெஸ்ட் கண்டிஷன், சோர்ஸ் அவே. சாரி. சோ 8th கேஸ் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் டிக்ரீசஸ் த ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. 8th கேஸ்ல நம்ம என்ன பண்றோம், இதுல VL வந்து 0 அப்படின்னு கேஸ் 2ல எடுத்துக்கும் போது ஃபார்முலா இஸ் V by VL into VS. So கேஸ் 2 ஃபார்முலால VL நம்ம என்ன பண்றோம், எடுத்துட்டு நம்ம எழுதணும். So this is the
formula of 8th case. Okay, so time up, sorry. So in the 8 cases me kandipa ungalku purinjirukum nenikiren. So is there any doubt in these formulas and then concepts? You please ask in next class and revise these parts. What is the applications of the reflection of sound? Okay, so this is the very important topic, that is the expression for the apparent frequency due to the Doppler effect. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த 8 கேஸ்ல நமக்கு வந்து எப்படி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணா அது மாறும் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அதுல சம்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Remaining portions I will continue the next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.